வணக்கம் ஐடியா நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில கண்டினியூஸா டிரைவிங் டுட்டோரியல் பிளாக் வந்து போட்டுட்டே வரும். அதுக்கு உங்களோட ஆதரவு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. தேங்க்யூ சோ மச். நாங்க வீடியோ கொடுத்த உடனே நீங்க பார்த்து அதுல இருந்து உங்களுக்கான டவுட்ஸ், அதுல எங்களுக்கு கொடுக்குற ஒரு அப்ரிசியேஷன் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் பூஸ்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். இந்த மாதிரியான கண்டினியூஸ் சப்போர்ட் வந்து எங்களோட சேனலுக்கும் எங்களோட வீடியோக்கும் கண்டிப்பா அவசியம் நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இந்த டிரைவிங் vlog மட்டும் இல்லாம இப்போ நவராத்திரி இல்லையா, சோ கொலு ஃபெஸ்டிவலுமே ஸ்டார்ட். நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில கொலுக்கான சம்பந்தப்பட்ட எல்லா வகையான வீடியோமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், கொலு ஷாப்பிங் எங்க பண்ணலாம், எந்த மாதிரியான ஷாப்பிங் பண்ணணும், எப்படி எல்லாம் வந்து கொலு பொம்மை வாங்கணும், கொலு அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணணும், ஒரு நாளைக்கான கொலுவோட ப்ராசஸ்மே, அதாவது பூஜை ஆகட்டும், கலச பூஜை ஆகட்டும், டே 1ல இருந்து டே 9 வரைக்கும் மெகா பூஜை, இது எல்லாமே கண்டினியூஸா போக போகுது. எப்படி நீங்க டிரைவிங் டுட்டோரியலுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி கொலு சீரீஸ்மே உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கோட டிரைவிங் வீடியோக்குள்ள நம்ம போயிடுவோமா? இன்னையோட டிரைவிங் வீடியோவே பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்ட இருந்து வந்த ரிக்வஸ்ட் தான் இது. அவங்க என்ன மாதிரியான ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்டேரிங் கண்ட்ரோல் நாங்க எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஸ்டேரிங் கண்ட்ரோல்னது ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் ரோல் அது நம்ம டிரைவ் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரோல் நம்ம எப்படி இந்த ஸ்டேரிங்ல எடுத்துட்டு வரோம் அப்படின்ற இன்னையோட வீடியோவா இருக்க போகுது. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நம்மளுக்கு இப்போ ஸ்டேரிங் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல மிஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் அ பிகினரா கியர் ஷிஃப்ட் பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் அந்த இடத்துல ரொம்ப பெரிய லேக் ஆகும். எக்ஸாம்பிள், நம்ம டிரைவ் பண்ணிட்டே இருக்கோம், கிளட்சை மிதிச்சு கியர் ஷிஃப்ட் பண்றோம், செகண்ட் கியரோ தேர்ட் கியரோ ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி கியரை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள மீறி ஸ்டேரிங்கை வந்து லெஃப்ட் சைடா எடுத்துட்டு போவோம். அப்போ நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம டிரைவிங் பண்ணும்போது ஸ்டேரிங் எங்க பிடிக்கணும்னா இந்த இடத்துல பிடிச்சிக்கணும். இப்படி பிடிக்கிறது எல்லாம் இருக்காம இந்த ரெண்டு, அதாவது இந்த ஸ்ட்ரைட் லைன்ல நம்ம வந்து இப்படி பிடிச்சிட்டு தான் நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ இப்படி பிடிச்சிட்டு நம்ம டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்க கூடாது, ஜென்டலா ஹோல்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த நான் நிறைய வாட்டி வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நிறைய பேர் நம்ம பண்ற தப்புமே அதுதான். ஸ்டேரிங் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருவோம். அப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, டிரைவிங் பண்ணும் போது, அதாவது கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைட்ல நம்மளுக்கு வந்து ஸ்டேரிங் நகர ஆரம்பிக்கும். ஜென்டலா ஹோல்ட் பண்ணுங்க. ஜென்டலா ஹோல்ட் பண்ணி கியரை ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த கை என்ன பண்ணுங்க, அதாவது ரைட் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மேல எடுத்துட்டு வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த பக்கமும் லெஃப்ட் சைடுமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்னன்னா, நம்மளோட ஸ்டேரிங்கை பொறுத்து தான் நம்ம டயர் வந்து மூவ் ஆகும் அப்படின்றத நல்லா மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்டேரிங் ரைட் திரும்பினா நம்ம டயர் வந்து முன்னாடி ரைட், லெஃப்ட் திருப்பினா லெஃப்ட். நீங்க ஸ்ட்ரைட்டா வைக்கும் போது இதுதான் ஸ்ட்ரைட் பொசிஷன். இந்த பொசிஷன்ல இருந்ததுன்னா நம்மளோட வண்டி ஸ்ட்ரைட்டா போகும், டயர் ஸ்ட்ரைட்டா இருக்கும் அப்படின்றத வந்து நல்லா திங்க் பண்ணி மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து நேரோ ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருக்கேன் போது நான் இப்படிதான் ஓட்ட போறேன். கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல நான் திருப்புறேன்னா லைட்டா லெஃப்ட் நான் கொஞ்சம் மூவ் பண்ணாலே போதும், டயர் திரும்பும், வண்டி மூவ் ஆக போகுது. ரைட்ல கொஞ்சம் திரும்பினா போதும், டயர் திரும்ப போது, வண்டி மூவ் ஆக போகுது. அதை நல்லா மனசுல வந்து பதிய வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டேரிங்கை போட்டு திருப்பிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே டயர் திரும்பிட்டே இருக்கும், வண்டி ஆடும், பின்னாடி வரவங்களுக்கும் முன்னாடி வரவங்களுக்கும் செம்மையான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ ஸ்டேரிங்கை போட்டு ரொம்ப திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. லெஃப்ட் ரைட் போறீங்கன்னா மட்டும் ஸ்டேரிங்கை திருப்பினா போதும். இப்போ பாயிண்ட் நம்பர் 3. ஸோ ஆல்ரெடி 1 and 2 பார்த்துட்டோம். 1 என்ன, நம்ம வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணும் போது லெஃப்ட் சைட் போகுது வண்டி அப்படின்னா கொஞ்சமா ரைட் ஹேண்ட் மேல எடுத்துட்டு வந்து ஜென்டலா ஹோல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 1 அது. பாயிண்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம வந்து கண்டினியூஸா மூவ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹாரிசாண்டல்ல இருக்கும் போது நம்மளுக்கு வந்து வண்டி ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகும். இப்போ பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டியை நம்ம திருப்புறோம் அப்படின்னும் போது, அதாவது யூ டர்ன் எடுக்கும் போது எப்படி நம்ம வந்து ஸ்டேரிங் வந்து யூஸ் பண்ணணும். யூ டர்ன் எடுக்கும் போது இப்படி நம்ம திருப்புறோம் அப்படின்னா இந்த லெஃப்டை இப்படி எடுத்துட்டு போயிட்டு ரைட்டை இப்படி நம்ம எடுக்கணும், லெஃப்டை இப்படி எடுத்துட்டு போயிட்டு ரைட்டை இப்படி வாங்கணும். இப்படிதான் நம்ம திருப்பணும். அகைன் நான் சொல்றேன், காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து நான் வண்டியை யூ டர்ன் எடுக்க போறேன் அப்படின்னா லெஃப்டை இப்படி மேல எடுத்துட்டு வரேன், ரைட்டை வாங்கி திருப்பி லெஃப்டை இப்படி எடுக்கிறேன், ரைட்டை வாங்கி லெஃப்டை இப்படி எடுக்கிறேன். இப்படிதான் நம்ம வந்து யூ டர்ன் எடுக்கும் போது வண்டியை யூஸ் பண்ணணும். யூ டர்ன் எடுக்கும் போது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணும் போது வண்டியை வந்து ஸ்டேரிங்கை வந்து ஜென்டலா பிரஸ் பண்ணணும். அதே நம்ம யூ டர்ன் எடுக்கும் போது ஸ்டேரிங்கை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கணும். ஏன்னா நம்ம லூஸா விட்டோம்னா ஸ்டேரிங் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப வண்டியுமே நம்ம என்ன ஆகும், பொசிஷன் ஸ்டேரிங் எப்படி மூவ் ஆகுதோ அப்படியே வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 3.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ சொன்ன தியரி பார்ட் எல்லாமே ப்ராக்டிக்கலா நம்ம வந்து இப்போ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். எங்களோட வண்டியில வந்து ஏதோ ஹேண்ட் பிரேக் இண்டிகேட்டர் ரைட்டே இருக்கு. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணாலுமே அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு, இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கு. ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல இருந்து நான் வந்து யூ டர்ன் எடுக்க போறேன். ஸோ யூ டர்ன் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த ரோடு பாத்தீங்கன்னா நல்ல ப்ராடா இருக்கு. ஸோ சிங்கிள் கட்லயே என்னால யூ டர்ன் எடுக்க முடியும். அதை நான் எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஸ்டேரிங்கை வச்சுதான் என்னோட வீல் பொசிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு என்னால வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீல் பொசிஷன் இப்போ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு, அதாவது லைட்டா லெஃப்ட்ல இருக்கு வீலு. ஸோ நான் என்ன பண்ணணும், வீலை வந்து நான் ஃபுல்லா இப்ப திருப்பிக்கணும். ஏன்னா என்னால ஃபுல் ரவுண்ட் எடுக்க முடியும். அவ்வளவுதான், நான் வந்து லாக் பண்ணிட்டேன் வீல. ஸோ ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு வண்டி. ஸ்லோவா நான் வந்து கிளச் ரிலீஸ் பண்றேன். சைட் மிரர்ல பாத்துக்கோங்க. ஸ்லோவா நான் கிளச் ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு வந்து வண்டி வந்து மூவ் ஆகுது. என்னால ஃபுல் ரவுண்டுமே எடுக்க முடியுது, பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கு பாருங்க ஸ்டேரிங்க. இமீடியட்டா நம்ம என்ன பண்ணணும், பேக் டு த பொசிஷனா நம்ம ஸ்டேரிங்க வந்து திருப்பிடணும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரோடு டிரைவ் போறேன். நான் வண்டி வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, பாத்துக்கோங்க. என்னோட வீல் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஏன்னா என்னோட ஸ்டேரிங் வந்து கரெக்டா ஹரிசாண்டலா எனக்கு அலைன் ஆயிருக்கு. அப்படியே நம்ம மூவ் ஆக வேண்டியதான். ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணியாச்சு, ஸ்ட்ரெயிட்டா போறேன். இப்போ நான் வந்து ஒயிட் லைனை பிடிச்சி போகணும். ஸோ நான் வந்து லைட்டா ரைட்டுக்கு போலான் இருக்கேன். ஸோ நான் ரைட் போனோம்னா என்ன பண்ணணும், என்னோட ஸ்டேரிங்கை லைட்டா நான் ரைட் திருப்புனா மட்டும் போதும், ஐ கேன் கோ ஈஸிலி. ஸோ லைட்டா ரைட் கொடுக்குறேன் பாருங்க. ரொம்ப ஜென்டிலா தான் நான் ரைட் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஸோ அந்த லைன் பிடிச்சிட்டேன் நான், ஒயிட் லைனு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கேன். ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்படிதான் நம்ம வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எவ்வளவு ஜென்டலா நான் புடிச்சிருக்கேன் பாருங்க ஸ்டேரிங்க. இந்த அளவுக்கு நீங்க புடிச்சிட்டு ஓட்டினாலே நம்மளால வந்து ஈஸியா வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல எடுத்துட்டு வந்துட முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சு இப்படி அப்படி திருப்ப கூடாது. பயந்து ஸ்டேரிங்க வந்து திருப்பிட்டே இருக்க கூடாது. ஜென்டலா புடிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா வண்டி மூவ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கோமா, நான் எந்த இடத்துல திருப்ப போறது இல்ல. வீல் ஸ்ட்ரைட்டா இருக்கு எனக்கு, ஏன்னா என்னோட ஸ்டேரிங் ஸ்ட்ரைட்டா இருக்கு. இவ்வளவுதாங்க. ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப ஈஸி, பட் மேஜர் ரோல் இருக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு. நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டுமே ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஈஸியா வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து கத்துக்கலாம். ஸோ ஹோப் நம்ம எல்லாருக்குமே, அதாவது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். அந்த சப்ஸ்கிரைபருக்கு, அதாவது ஸ்டேரிங் கண்ட்ரோல் போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட சப்ஸ்கிரைபருக்காக இந்த ஸ்பெஷலான டிரைவிங் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வீடியோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தட் சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் டிரைவிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ஸ்ட் இருக்கோ உங்க எல்லாருக்குமே எக்ஸ்க்ளூசிவா இந்த ஒரு வீடியோ. இதை ட்ரை பண்ணி நீங்களும் டிரைவ் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் டிரைவிங் கத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ட்ரிக்கி டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கே வந்து ஒரு வெல் வர்ஸ்டு டிரைவ் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா நீங்களும் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா இருங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். ஸோ நீங்க இந்த டிரைவிங் வீடியோவை பாக்குறது மட்டும் இல்லாம எங்களுக்காக ஒரு கமெண்ட் கொடுத்து ஒரு மோட்டிவேட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ எங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைன். ஸோ தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.